வணக்கம். என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓட அலாட்மெண்ட் ஆயாச்சு. நம்மளோட கிளைண்ட்ஸ் சில பேர் வந்து இந்த அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. கூகுளில் போயிட்டு கேஃபின்டெக் ஐபிஓ அலாட்மெண்ட் அப்படின்னு தேடுங்க. ஸோ இங்கே கேஃபின்டெக் ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு தெரியுது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே 5 லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு என்டிபிசி கிரீன் எனர்ஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐபிஓ அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சால் அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட பேன் நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ நான் இங்கே ஒரு பேன் கொடுத்து சர்ச் பண்ண போகிறேன். பேன் என்டர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த கேப்சா நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருந்தாங்களா அண்ட் ரீட்டைல் கோட்டாலையும் அப்ளை பண்ணியிருந்தாங்களா. ஸோ 2 அப்ளிகேஷன்ஸ் அவங்களுக்கு இங்கே காட்டுது. ஸோ 1 அப்ளிகேஷனில் அவங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல. இன்னொரு அப்ளிகேஷனில் அவங்களுக்கு ஒரு லாட் அலாட் ஆகிருக்கு. மேபி ஐ திங்க் ஷேர் ஹோல்டர் கோட்டாவாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். ஸோ குவிக்காக சொல்லியாச்சு. நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருந்தா செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கா ஆகலையா அப்படின்னு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புது ஆடியன்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். நாங்கள் ஆம்ஃபி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ். உங்களுக்கு புதுசாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும், எந்த மாதிரி அசட் அலோகேஷன் இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த அசட் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் வேணும் அப்படின்னாலோ, உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை ரெவ்யூ பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்ற தேவை இருந்தாலும், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இல்லை என்சிடிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஐபிஓஸாக இருக்கலாம், இல்லை செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தேவை இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபிஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் தேவைப்பட்டாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே நான் மொபைல் வாட்ஸ்அப் நம்பரையும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த நம்பரையோ இல்லை இமெயில் ஐடியோ ரீச் அவுட் பண்ணலாம். இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.